மகனே இறைவா தூய ஆவி இறைவா உம்மை புகழ்கின்றோம் அன்புருவான இறைவா அகிலம் காக்கும் இறைவா அமைதி அருளும் இறைவா உம்மை போற்றுகின்றோம் நெஞ்சில் சுமக்கும் இறைவா நீதியில் நிறைவே இறைவா சுமை தாங்கியே இறைவா புகழ்ந்து போற்றி ஆராதிக்கின்றோம். என்ன இயேசுவே, நான் தான் அஞ்சலி. என்ன உங்களுக்கு பிடிக்கும் தானே? அன்பின் அருட்பலியில் அகமே காணிக்கை அருளே அஞ்சலி. பாசபலியில் பகையெல்லாம் மறைய வெளிவேஷம் களைந்து நிஜ வாழ்வு மலர மலர் பாதம் படைத்தோம் அடையாள வடிவில். Take
வாழும் வாழ்வின் பொழுதெல்லாம் உமதாய் இதயத்தின் சுவாசம் இறையாட்சி பணிக்காய் அருள் வேண்டி வந்தோம் வாழ்வாகும் பலியில். யோவான் நற்செய்தி அலகு 6 இறை சொற்றொடர்கள் 22 முதல் 29 முடிய. இயேசு 5000 பேருக்கு உணவு அளித்த பின் சீடர்கள் புறப்பட்ட கரையிலேயே மறுநாள் மக்கள் கூட்டமாய் நின்று கொண்டிருந்தார்கள். முந்தின நாள் ஒரு படகை தவிர வேறு படகு எதுவும் அங்கு இல்லை என்பதையும் அதில் இயேசுவின் சீடர்கள் மட்டும் போனார்களே அன்றி இயேசு அவர்களோடு அந்த படகில் ஏறவில்லை என்பதையும் அவர்கள் கண்கூடாக பார்த்திருந்தார்கள். அப்போது ஆண்டவர் கடவுளுக்கு நன்றி செலுத்தி கொடுத்த உணவை மக்கள் உண்ட இடத்திற்கு அருகில் திபேரியாவிலிருந்து படகுகள் வந்து சேர்ந்தன. இயேசுவும் அவருடைய சீடரும் அங்கு இல்லை என்பதை கண்ட மக்கள் கூட்டமாய் அப்படகுகளில் ஏறி இயேசுவை தேடி கபர்நாவுக்கு சென்றார்கள். அங்கு கடற்கரையில் அவர்கள் அவரை கண்டு, ரபி, எப்போது இங்கு வந்தீர் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, நீங்கள் அருள் அடையாளங்களை கண்டதால் அல்ல, மாறாக அப்பங்களை வயிறார உண்டதால் தான் என்னை தேடுகிறீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம், நிலை வாழ்வு தரும் அழியாத உணவுக்காகவே உழைவுங்கள். அவ்வுணவை மானிட மகன் உங்களுக்கு கொடுப்பார், ஏனெனில் தந்தையாகிய கடவுள் அவருக்கே தம் அதிகாரத்தை அளித்துள்ளார் என்றார். அவர்கள் அவரை நோக்கி, எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ளவர்களே, இயேசு காட்டுகிற கடவுள் யார்? வெடி வச்சு வழிபடுவதா, கஞ்சி காய்ச்சி ஊற்றி வழிபடுவதா, நேர்ச்ச சாப்பாடு போட்டு வழிபடுவதா, தீரெழுத்து வழிபடுவதா? இப்படி பல கேள்விகள் இன்றைக்கு மனிதர்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். இயேசுவே சொல்றாரு, நான் இது அற்புதத்தினால நீங்க வரல, சோறு கொடுத்ததுனால வயிறார தின்னதுனால நீங்க என்ன தேடி வரீங்க. இன்னைக்கு நம்முடைய ஆலயங்களில் அல்லது வேறு மத ஆலயங்களில் கூட, கோயிலில் கூட இது நடக்குது. கஞ்சி ஊற்றி சாப்பாடு போட்டு மக்களை ஆலயத்துக்கு கூப்பிடுகிற ஒரு கலாச்சாரம் வந்து கொண்டே இருக்கிறது. அது சரியோ தப்போ நான் தீர்ப்பிட வரவில்லை. ஆனால் உண்மையான கடவுளை தேடி இதற்காக வருவார்களா? எங்களது செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த கேள்வி நமக்கும் கேட்கணும் கடவுள்கிட்ட, இயேசுவிட்ட. யூதர்கள் மட்டும் கேட்கல, யூதர்கள் இயேசுவிடத்திலே கேட்டார்கள். யூதர்கள் இப்படி கேட்டதற்கு பின்னணி இல்லாமல் இல்லை. யூதர்களை பொறுத்தவரையில் இந்த உலகத்தில் 3 வகையான மக்கள் இருக்கிறார்கள். ஒன்று நல்லவர்கள், இன்னொன்று கெட்டவர்கள். இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்டவர்களும் உண்டு. அதாவது நல்லதும் கெட்டதும் செய்கிறவர்கள். இவர்கள் நன்மை அதிகமாக செய்தால் நல்லவர்கள் குழுவில் சேருவார்கள், கெட்டதை நிறைய செய்தால் கெட்ட கூட்டத்தில் சேருவாங்க. இயேசுவிடத்தில் மேற்சொன்ன கேள்வியை கேட்டபோது அவர்கள் நல்லது செய்வதற்கான வழிமுறைகளை இயேசு சொல்வார் என்றுதான் எதிர்பார்த்தார். ஆனால் இயேசு அவர்கள் எதிர்பாராத பதிலை சொல்கிறார். கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல் என்பதுதான் அந்த பதில். அதாவது நம்பிக்கை. நம்பிக்கை என்றால் என்ன? நம்பிக்கை என்பது ஒரு உறவு நிலை. கடவுளோடும், இயற்கையோடும், தன்னோடும், பிறரோடும். குறிப்பாக கடவுள் சுட்டி காட்டுகிற இலக்கு மக்கள் இருக்கிறார்கள். ஏழை, முகவரி இழந்தவர்கள், நாற்றமடிக்கிறவர்கள், நோயாளிகள், குழந்தைகள், பெண்கள், புலம்பெயர்ந்தோர், அகதிகள், அனாதைகள் என்று சொல்லப்பட்ட இவர்களோடு நாம் உறவு வைத்திருப்பது தான்
ஒரு ஆன்மீகமாகவும் ஆன்மாவாகவும் நம்பிக்கையாகவும் நான் பார்க்கிறேன். இது ஒரு நட்பு உறவு, நலமான உறவு. கடவுளை பார்த்து நாம் பயப்பட தேவையில்லை. கடவுளை பார்த்து நாம் ஓடி ஒளிய தேவையில்லை. கடவுளை நம்ம தந்தையாக நல்ல நண்பராக எண்ணுவதுதான் நம்பிக்கை. அந்த கடவுள் சுட்டி காட்டுற மக்களை நாம் ஏற்றுக்கொள்வது, உதவி செய்வது, உடன் இருப்பது தான் நம்பிக்கை. இயேசுதான் கடவுளை நமக்கு காட்டியவராக இருக்கிறார். எனவே இயேசுவில் நம்பிக்கை வைப்பது கடவுளை நாம் நெருங்கி வருவதற்கு உதவியாக இருக்கும். கடவுள் எப்படிப்பட்டவர் என்பது இயேசு நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார், காட்டியிருக்கிறார். இயேசு நமக்கு காட்டியிருக்கிற கடவுளிடத்திலே முழுமையான அன்பை வைப்போம், முழுமையான நம்பிக்கையை வைப்போம். இயேசுவை தேடி கொண்டிருப்பது இன்னைக்கு பார்க்குறோம். முந்தின நாள் தான் இயேசு அப்பம் பருகை செய்து மக்களுக்கு கொடுத்தார். எனவே அதுக்காகத்தான் இவங்க தேடி வந்திருக்கிறாங்க என்பதுதான் இயேசுனுடைய பார்வை. அது உண்மையோ பொய்யோ என்று தெரியாது. இயேசு அங்கே இல்லை என்பது தெரிகிறது. இருந்தாலும் எப்படியாவது இயேசுவை பார்த்து விட வேண்டும், சோறு தின்னணும் எங்களுக்காக வேண்டி இருக்குமான்னு தெரில என்கிற ஆர்வம் அவர்களை இயேசுவுக்காக காத்திருக்க செய்கிறது. இயேசு அவர்களை பார்த்தவுடன் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்கிறார். அவர்கள் தன்னை தேடி வந்திருப்பது இறைவார்த்தின் மீது உள்ள தாகத்தின் பொருட்டு அல்ல, மாறாக வயிறார அப்பங்களை உண்டதால் தான் என்பதை புரிந்து கொள்கிறார். அவர்களை அப்படி விட்டுவிடல, நல்வழிப்படுத்துகிறார். அது தன்னுடைய கடமை என்று நினைக்கிறார். இதைத்தான் நம்ம என்னை செய்யணும். எனவே மனிதனை உடல், உள்ளம், ஆன்மா என்று பொதுவாக பிரிக்கிறோம் என்றால், உடலுக்கென்று, உள்ளத்திற்கென்று, ஆன்மாவிற்கென்று சில தேவைகள் இருக்கும். இந்த 3 தேவைகளை நிறைவேற்றி தருவது ஒரு மனிதனுடைய கடமையாக இருக்கிறது. அது நம்பிக்கையின் அடிப்படையிலே செய்யப்பட வேண்டிய ஒன்று. இதுதான் நிலையான மகிழ்ச்சியை பெறுவதற்கு வாய்ப்பாகவும் இருக்கும். மனிதர்களாகிய நாம் நமது உடல் உள்ள தேவைகளை நிறைவேற்றுவதிலே அதிக கவனம் செலுத்துகிறோம், ஆனால் அக்கறை எடுக்கிறோம். ஆனால் ஆன்மாவின் தேவைகளில் மீது அக்கறை கொள்வது மிக மிக குறை. ஆன்மா எங்கே இருக்குன்னு கேட்கப்படாது. அங்கே சுற்றி எல்லாம் சேர்ந்துதான் ஒரு இடத்துல இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆன்மா நெஞ்சுக்குள்ள, வயிற்றுக்குள்ள, அந்த தலைக்குள்ள இருக்குது ஆன்மா என்று சொல்ல முடியாது. ஒட்டுமொத்த ஒரு உறவு நிலை தான் ஆன்மாவை சொல்லுகிறோம். உடலும், உள்ளமும், உணர்வும், உறவும் எல்லாம் கலந்த ஒன்றுதான் ஆன்மா என்று சொல்லுகிறோம். இதற்கு அடிப்படை இறைவனையும் நம்மையும் இறைவன் அனுப்பிய ஆண்டவர் இயேசுவையும் நம்பி அதை ஏற்றுக்கொண்டோம் என்றால் அதிலே வருகின்ற மகிழ்ச்சியும் தான் ஆன்மாவின் வெளிப்பாடாக நம்ம சொல்ல முடியும். சுயநலம் ஒன்றையே தாரக மந்திரமாக கொண்டு நேர்மையற்ற வழியில் சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த நவீன உலகத்தில் ஆன்மாவின் தேவை அறிந்து அதை நிறைவேற்றி தருவது ஒவ்வொரு மனிதனின் கடமையாக இருக்கிறது. வாழ்வை வெறுப்போடும் கோபத்தோடும் அணுவதற்கு பதிலாக ஆன்மாவின் மீது அக்கறை கொள்ளுவோம். காரணம், நமது ஆன்மாவிற்கு மகிழ்வும் தரும் ஆண்டவரை தேடும் உள்ளத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு நாம் மன்றாடுவோம். ஆமென். மன்றாடுவோமாக. உயர்த்த மாட்சிமிகு ஆண்டவரே, இயேசுவை போற்றுகிறோம். உமது சீடர்கள் அனைவருக்கும் நீர் வழங்கிய தூய ஆவி என்னும் கொடையை எங்களுக்கும் தந்து நாங்கள் விடுதலை அனுபவம் பெற அருள் தாரும். ஆமென். ஆண்டவரே, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும். நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே, நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. உடல் வலியின் வேதனையா உள்ளம் சோர்கிறேன், உம் கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே. உடல் வலியின் வேதனையால் உளம் சோர்கிறேன், உம் கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே. தீராத தலைவலியால் நிலைகுலைகின்றேன், தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறேன். தீராத தலைவலியால் நிலைகுலைகின்றேன்,
தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறேன். மூட்டுவலி முதுகுவலியால் வீழ்ந்து கிடக்கின்றேன். முகம் வாடி உமை நோக்க தூக்க வாருமே. மூட்டுவலி முதுகுவலியால் வீழ்ந்து கிடக்கின்றேன். முகம் வாடி உமை நோக்க தூக்க வாருமே. நுரையீரல் இதய நோயால் நொந்து தளர்கிறேன். நல்ல தேவாவும் இரக்கம் இறந்து கேட்கிறேன். நுரையீரல் இதய நோயால் நொந்து தளர்கிறேன். நல்ல தேவாவும் இரக்கம் இறந்து கேட்கிறேன். பார்வையும் செவித்திறனும் குறைய காண்கிறேன். பாசமான தெய்வமே என்னை பாருமே. பார்வையும் செவித்திறனும் குறைய காண்கிறேன். பாசமான தெய்வமே என்னை பாருமே. நீரிழிவால் புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன். நீரேவும் வல்லமையால் குணம் தாருமே. நீரிழிவால் புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன். நீரேவும் வல்லமையால் குணம் தாருமே. வாட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன். வல்ல தேவா ஒரு வார்த்தை சொல்லி தேற்றுமே. வாட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன். வல்ல தேவா ஒரு வார்த்தை சொல்லி தேற்றுமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி
என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள்விடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோ. நல்ல மனம் கொண்டவர்களே, வருக. உங்கள் வரவு நல்வரவு ஆகுக.
நல்லழகுள்ள மணியான சிறியோரே, இளமான இதயமாய் திகழ்பவரே, புவில் இணையில்லா தியாகத்தின் இளையோரே, பொன்னான மனதோடு மிளிர்பவரே, அப்பொன்னிலும் மேலான பெரியோரே, பொன்னான மனதோடு மிளிர்பவரே, அப்பொன்னிலும் மேலான பெரியோரே, அமைச்சூழ வாழ்கின்ற பல்லுயிரே, எம்மெழிலான விழாதன்னில் வாருங்களே, அமைச்சூழ வாழ்கின்ற பல்லுயிரே, எம்மெழிலான விழாதன்னில் வாருங்களே. நல்வரவோ நல்வரவோ நல்லவர்க்கெல்லாம் நல்வரவோ, நல்வரவோ நல்வரவோ நல்லவர்க்கெல்லாம் நல்வரவோ, நல்மனதாய் நல்லுறவாய், நல்மனதாய் நல்லுறவாய், காத்திடும் இறைவரை நல்வரவோ, நல்வரவோ நல்வரவோ நல்லவர்க்கெல்லாம் நல்வரவோ. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது, போற்றியும் ஆட்சிமை